சிவ 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 சிவாய நமவோம். ஹர 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 ஹராய நமவோம். ஹராய நமவோம். சிவாய நமவோம். சிவ சிவ ஹர ஹர பவாய நமவோம். சிவாய நமவோம். பவாய நமவோம். சிவ சிவ ஹர ஹர பவாய நமவோம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. பொன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவனுரை திருத்தலங்கள், காவேரி வடதரை திருத்தலங்களின் யாத்திரை முதல் 3 நாட்கள் வரை நாம் தரிசித்தோம். இன்று 4வது நாள் காலை 6 மணி அளவிலே இறைவன் திருப்பழுவூரிலே வடமூலநாதராக, யோகமணீஸ்வரராக, ஆலந்துறையாராக அருந்தவநாயகுடன் விட்டிருந்து அருள் பாலிக்கின்ற திருத்தலத்தில் இருந்து துவங்குகின்றோம். இதன் வாயிலாக அனைத்து சிவனடியார்களும் உயர்ந்த சிவபக்தர்களாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு 5ஆம் நாள் யாத்திரை துவங்குகின்றது. வடமூலநாதர் அருந்தவநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் பிரம்ம தீர்த்தம், காவேரி, சம்பந்தர், சேக்கிழார், அம்பிகை, பராசரர் முனிவர் முதலானோர் வழிபட்ட திருத்தலம். அதிலிருந்து நாம் துவங்குவோமாக. உயர்ந்ததாம் திரு ஆலந்துறையார் தனிலே இறைவன் திருப்பழுவூராராக இருக்கின்றார். திருமழப்பாடியிலிருந்து அவன் சுத்தமல்லி, புத்தூர், மேல்வண்ணம், சாத்தமங்கலம் வழியாக கிழப்பலூர் வந்து அடைகின்றோம். கிழப்பலூர் திருப்பழுவூர் என்று அழங்கப்படுகின்றது. அருந்தவ நாயகி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பழு என்றால் ஆலமரம், ஆலமரத்தையே ஸ்தலபட்சமாக கொண்டது. அம்பிகை தவம் செய்து அருள்வதினாலே யோகவனம் என்று பெயர். பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் தீங்க வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர், சேக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். இது மேல்பருவூர், கீழ்ப்பருவூர் என 2 பகுதிகளை கொண்டது. கீழ்ப்பருவூரிலே இறைவன் பாடல் பெற்ற திருத்தல நாயகனாக விளங்குகின்றான். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கானூர் என்கின்ற உயர்ந்ததான சிவ திருப்பதி. ஆலந்துறை இறைவனை தரிசித்து அங்கிருந்து மீண்டும் நாம் வெங்கடாச்சலபுரம் வழியாக ஆலங்குடி மகாஜனம் வாழ்கின்ற கிராமங்களின் வழியாக சங்கராயூர் வந்து கொள்ளிடத்தை தாண்டி விஷ்டம்பேட்டை வந்து சேர வேண்டும். விஷ்டம்பேட்டை தனியிலே அமைந்துள்ளது திருக்கானூர் என்கின்ற புராதனமான சிவஸ்தலம். செம்மேனிநாதர், கரும்பேஸ்வரர், சிவலோக நாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். புராதனமான சிவாலயம், வன்னியமரமே ஸ்தலவிருட்சம். கொள்ளிடம் தீர்த்தமாகும். சம்பந்தர், அப்பர் சுந்தரர், சேக்கிழார், அக்னி பகவான் வழிபட்ட திருத்தலம். இது வெள்ளத்தின் பொழுது மூழ்கி பின்னர் ஒரே ஒரு கரும்பு மட்டும் முளைத்திருக்க கண்டு பின்னர் அகழ்வாராய்ச்சியிலே திருக்கானூர் என்ற சிவஸ்தலம் அந்த மணல் பகுதியில் அடுத்திருப்பதைக் கண்டு இது மணல்மேடு என்ற பெயரையும் கொண்டது. அம்பாள் சாலக்கிராம விக்கிரகமாக இருப்பது அபூர்வத்திலும் அபூர்வம். திருக்கண்டியூர் சிவாலயத்துக்கு நேர் எதிராக திருக்காட்டுப்பள்ளி சாலையிலே செல்ல வேண்டும். திருக்காட்டுப்பள்ளியை அடைந்து அங்கிருந்து காவிரி பாலத்தை தாண்டி வலப்புறமாக பிரிந்து செல்லும் கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையிலே சற்று தூரம் வந்தவுடனே இடப்புறமாக பிரியும் விஷ்டம்பேட்டை சாலையிலே செல்ல வேண்டும். விஷ்டம்பேட்டை வந்து அங்கிருந்து திருக்கானூருக்கு வழி கேட்டு நடந்தே செல்லலாம். மணல் சாலை, வயல்கள் நடுவே இச்சாலை, மக்கள் குடியிருப்பு பகுதி வந்து அங்கிருந்து கொஞ்ச தூரம் சென்றால் இந்த சிவாலயத்தை நாம் அடையலாம். புராதனமான சிவாலயம். கரும்பீஸ்வரர் சோழ நாட்டு திருத்தலம். இதை தரிசித்து அனைவரும் பேறு பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். கரும்பீஸ்வரரை தரிசித்தோம். அங்கிருந்து விஷ்டம்பேட்டை வழியாக மீண்டும் கொள்ளிடத்தை தாண்டி கொள்ளிடக்கரை வழியாகவே செல்லும் பொழுது அன்பில் என்கின்ற உயர்ந்ததான திருத்தலம் வருகின்றது. அன்பிலே இறைவன் சத்தியவாகீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர், ஆலந்துறையார் என்றும் சௌந்தரிய நாயகியுடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ஆலமரமே ஸ்தலவிருட்சமாகும். சந்திரபுஷ்கரணி சந்திரதீர்த்தமுடையது. வாகீச முனிவர், பிராமன், சம்பந்தர், அப்பர், சேக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். அன்பில் ஆலந்துறை நாயகர் என்றும் இங்குள்ள விநாயகர் செவிசாய்த்த விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். கொள்ளிட தென்கரையில் நின்று பாடிய
சம்பந்தரின் பாடல்களை செவிசாய்த்து கேட்டமையாலே இப்பெயர் பெற்றார் என்று குறிப்புகள் கூறுகின்றன. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். துவாரபாலகர்களின் பக்கத்திலே பிரம்மன் நின்றபடி வழிபடும் சிற்பம் ஆச்சரியமாக இருக்கின்றது. மூலவர் சிவலிங்க திருமேனி சுயம்புமூர்த்தி சதுரபீட ஆவுடையாரிலே அமைந்திருக்கின்றார். பராந்தக சோழர் காலத்திற்கு முன்பாக இக்கோயில் இருந்தது என்று வரலாற்று சான்றிதழ். முன் மண்டபத் தூணிலே பாம்பின் வால் ஒரு பக்கம், மறு பக்கத்திலே தலை கல்லுக்குள் நுழைந்து வந்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மற்றொரு தூணி இரு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பலமுறை பின்னி கொண்டிருப்பதையும் காணலாம். உயர்ந்ததான திருத்தலம் இறைவனுடைய பேரன்பிற்கு நாம் பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது திருமாந்துறை ஆம்ரமணீஸ்வரர் மகண்டீஸ்வரர் அழகம்மை பாலாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ஆலமரம், மாமரம், ஸ்தலவக்ஷங்கள், கணபதி வாய்க்கால், காயத்ரி நதி வழியாக இக்கோவிலை அடையலாம். சம்பந்தர், அப்பர் சுந்தரர், சேரமான் பெருமாள் நாயனார், சேக்கிழார், சூரியன், சந்திரன், இந்திரன், மருதபாணர், முகண்டு முனிவர் வழிபட்ட திருத்தலம். மாமரத்தையே ஸ்தலபிக்ஷமாக கொண்டதினாலே ஆம்ரவணீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். வடகரை மாந்துறை ஆகும். கும்பகோணம் அருகிலே தென்மாந்துறை இருக்கின்றது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடி பரவிய உயர்ந்த திருத்தலம். சுந்தரர் இத்தலத்திற்கு இறைவனை பாடுகையிலே காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காணப்பேரூராயி கோட்டூர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுநல் கொல்லேரே பாட்டூர் பலரும் பரவப்படுவாய் பணங்காட்டூரானே மாட்டூரவா மறவாதுன்னை பாட பணியாயே உன்னை பாட பணியாயே என்று பாடி பழவிய உயர்ந்ததான திருமாந்துறை ஆம்ரவணீஸ்வரை வணங்கிக் கொண்டு அடுத்து நாம் காண இருப்பது திருப்பாற்றுத்துறை. மக்கள் வழக்கிலே திருப்பாத்துறை என்று அழைக்கப்படும் சிவக்ஷத்திரத்தை காண்போமாக. திருச்சிற்றம்பலம். இருந்ததான திருப்பாலத்துறை இறைவனார் அன்பில் சத்தியவாகீஸ்வரர் கோவிலை கண்டுவிட்டு ஆம்ரவணீஸ்வரை தரிசித்து விட்டு பின்னர் அங்கிருந்து திருப்பாலத்துறை சிவபெருமானை தரிசிக்க வருகின்றோம். திருப்பாலத்துறை ஆதிமூலேஸ்வரர் திருக்கோவில் புராதனமான சிவாலயம். மேகலாம்பிகை உடனாய திகழ்யானி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வமரமே ஸ்தலவிக்ஷம். திருக்குளம் கொள்ளிடம் உடையது. சம்பந்தர், சேக்கிழார், மார்க்கண்டேயர், சூரியன் வழிபட்ட திருத்தலம். மார்க்கண்டேயர் இத்தலத்திலே வழிபடும் பொழுது பூஜைக்கு பால் இல்லாது வருந்திய பொழுது இறைவன் சிரசிலிருந்து பால் பெருகியதாக வரலாறு. எனவே பால்துறையின் ஆதர் என்றும், சோழ மன்னன் ஒருவன் கொள்ளிட ஆற்றின் தென்கரையில் வரும்பொழுது காடாக இருந்த புதர் ஒன்றிலிருந்து வெண்மையான அருமையான பறவை பறந்து செல்வதைக் கண்டு அதை பார்ப்பதற்கு வினோதமும் வசீகரமாக இருக்க அது வெளிப்பட்ட இடத்தில மனம் ஈர்க்கப்பட்டு அருகில் சென்று பார்த்தால் நறுமணம் கமிழும். அவ்விடத்தை தோண்டச் செய்ய அங்கு தோண்டிய இடத்திலிருந்து பால் பெருகி ஓட மன்னவன் மனம் பதைத்து கவனமாக அந்த சிவலிங்க திருமேனியை கண்டு கொண்டு அங்கு கோவில் சமைத்து வழிபட்டான் என்று வரலாறு. உத்தராயணத்திலே தட்சிணாயணத்திலே சூரிய பூஜை நடைபெறும் திருத்தலம். பராந்தக சோழன் திருப்பணி உடையது. திருப்பால்துறை நாயனார் என்று உடையார் என்று வழிபடப்படும் இறைவன். இது திருவானைக்காவிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே திருச்சி மெயின் கோடி கேட்டிலிருந்து திருவானைக்கா வழியாக கல்லணை செல்லும் நகர பேருந்திலே சென்றால் இக்கோவில் வாயில் வரை நாம் அடையலாம். திருச்சிற்றம்பலம். நாம் காண இருப்பது பஞ்சபூத ஸ்தலங்களிலே நீர்த்தலமாகிய ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி உடனாய திரு ஆனைக்காநாதர், அப்புலிங்க சுவாமியை நாம் காண இருக்கின்றோம். வெண் நாவல் மரம், வில்வ மரம், ஸ்தலவக்ஷம், நவதீர்த்தங்கள் உடையது. அம்பிகை, நந்தி, பிரம்மா, ஜம்பு முனிவர், சிலந்தி, யானை, இராமன், கௌதம முனிவர், பராசர முனிவர், கோட்சங்க சோழன் நாயனார், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாச்சர், ஐயடிகள், காளவர்கோன் நாயனார், தாயுமானவர் முதலானோர் வழிபட்ட ஜம்புகேஸ்வரம். வெண்ணாவல் வனம், ஜம்பு வனம், ஞானக்ஷேத்திரம், ஞானபூமி, தந்திபுகா வாயில் உடையது. அமுதவனீஸ்வரம் தந்திவனம் என்று பெயர் பெற்ற திருத்தலம். கஜாரண்ய கஷேத்திரம். ஜம்பு முனிவர் ஒரு வெண்ணாவல் காட்டில் தவம் இருந்தார். அது அருமையான வெண்ணாவல் பழம் கிடைத்தது.
அதை கையிலே சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்தார். மீதமுள்ள கொட்டையை பிரசாதமாக விழுங்க அது அவர் வயிற்றில் வளர்ந்தது என்பது வரலாறு. முகேஸ்வரம் நீர்த்தலம். பிரம்மா தன் படைப்பு திறனெல்லாம் சேர்ந்து அழகான ஒரு பெண்ணை உருவாக்கினார். திலோத்தமை என்று பெயரிட்டார். அந்த பெண்ணின் அழகில் தன் படைப்பு என்றும் அறியாது மயங்கினார். அந்த மயக்கம் தீர ஜம்புகாரன் நட்சத்திரத்திலே தவமையேற்றி சிவபெருமானை வணங்கி பிழை பொறுத்தருள வேண்டினார். இறைவன் அவர் குறை நீக்கி படைத்தல் புரியும் வல்லமையை தந்தார். அகலிகையை கல்லாக சபித்தார் கௌதம முனிவர். கோபம் தணிந்து பின்னர் இந்த வெண்ணாவல் வனத்திலே வந்து இறைவனை வழிபட அதனால் ராமரால் சாப விமோசனம் பெற்று இருவரும் சேர்ந்து வாழலாயினர். ராவணனை கொன்று பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்து அதை நீக்கிக் கொண்டார் இராமன். கும்பகர்ணனை கொன்ற தோஷம் திரும்பட்டு ஜம்புகாரண்யத்திலே அங்கதனை கொண்டு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றார். வசிஷ்டரின் தோற்றத்தை விஸ்வாமித்திரன் சினத்தினால் வேள்வி செய்து அதில் எழுந்த பூதத்தின் மூலம் வசிஷ்டரை அழிப்பதாக நினைத்து அவரது மகன் சக்தியை அழித்து விட்டார். இந்த தவறுக்காக இங்கு தவமேற்றி பிராயஷ்சித்தம் பெற்றார். சிவகணங்களிலே இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இங்கு ஒருவர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறக்க சிவலிங்கம் குறையில்லாமல் இருக்க வெயில் மழை இருப்பதில் கண்டு சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்ன இது என்னடா இது என்று யானை காவிரியில் இருந்து துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வழிபட சிலந்தி வலையை அறுத்து அனுச்சிதமாக இருப்பதைக் கண்டு அதை அழித்துவிட்டு வழிபாடு செய்ய இருவரும் ஒருவர் சண்டையிட்டு மடிந்தனர். இருவரும் பிற்காலத்திலே உயர்ந்த பதவியை பெற்று சிவ தொண்டேற்றினர் என்பது சரித்திரம். மிகப்பெரிய கோவில். 5வது திருச்சுற்று திருநீற்றான்மதில் விபூதி பிராகாரம் என்று பெயருடையது. பஞ்சபூதங்களுள் அப்புத்தலமாக நடராஜருக்கு எதிர்க்காக கோச்சங்க சோழனாயினார் திருவுருவம் அமையப்பெற்றது. பகவத்பாதாள் அம்பிகைக்கு 2 தாடகங்களை ஸ்ரீசக்கரங்களாக தாடகங்களை தோடாக அணிவித்தார். அம்பிகை கோபம் தெரிந்து வரப்பிரசாதியாக இருக்கின்றார் என்பது ஜம்புகேஸ்வரத்திற்கே பெருமை திருத்தலமாகும். இதனை வந்து வழிபட அனைவரும் சகலவித நலன்களையும் பெறுவர் என்பதிலே ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பைஞீலி வடநாதர். நைக்கா என்கின்ற அப்புக்ஷத்திரத்திலிருந்து திருப்பைஞீலி நீலகண்டேஸ்வரர் நீலிவண்ணநாதர் கதலி வசந்தர் ஆரண்ய விடங்கர் விசாலாட்சி அம்மையுடன் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற ஒருவித வாழை மரமே ஸ்தலவிக்ஷமாக கொண்ட திருத்தலம். அப்பர் தீர்த்தம் சிவகங்கை உடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், பரணதேவ நாயனார், செக்கிடார், உமாதேவி வழிபட்ட திருத்தலம். இந்த நீலிவனம் திருவானைக்காவிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இந்த நீலி என்கின்ற ஒரு வாழை தனி இனம், இறைவனுக்கு மட்டும் நிவேதனத்துக்கு உபயோகப்படுவது. மற்ற இடங்களிலே இது விளைவதில்லை. இதன் காய், இலை, கனி அனைத்தும் இறைவனுக்கே சமர்ப்பிக்கப்படும். இதை உண்டால் மனிதர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் வருகின்றனர். எனவே நிவேதித்து தண்ணீர் விட்டு விடுவர். அப்பர் பெருமானுக்கு இறைவன் மிகவும் பசியால் வாடி தளர்ந்த நிலையில் வந்த அப்பர் பெருமானுக்கு இறைவன் பொதுசோறு அளித்து பசியை போக்கிய திருத்தலம். அருகிலே உயர்ந்த சுனை உள்ளது, தேவாமிர்தம் போல் இருக்கும் என்று கூறிவிட்டு அர்ச்சகர் உருவத்திலே வந்து இறைவன் தடுத்தாட்கொண்ட திருத்தலம். வசிஷ்ட முனிவருக்கான நடராஜ பெருமான் நடமாடிய திருத்தலம். அப்பர் பெருமான் தன் பசியை போக்கி இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். உடையர் கோவணமொன்றும் குறைவிலர் படை கொள்பாரிடம் சூழ்ந்த பைஞீலியார் ஷடையிர் கங்கை தரித்த சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை அவமே என்று பாடி பரவும் உயர்ந்த திருத்தலம். பல்வேறு உற்சவாதிகளை கண்டருளும் திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பாச்சில் ஆச்சிராமரம் திருவாசி என்று வழக்கில் உள்ள உயர்ந்த சிவஸ்தலம். திருச்சிற்றம்பலம். திருப்பாச்சில் ஆச்சிராமரம் ஆச்சிராசிரமம் என்கின்ற திருப்பதி தனியிலே இறைவன் மாற்றுரை வரதராக சமீவனேஸ்வரராக பிரம்மபுரீஸ்வரராக அருளாட்சி பண்ணுகின்றான். பாலாம்பிகை பாலசுந்தரி உடனாய திருத்தலம். வன்னிமரமே ஸ்தலவிக்ஷம். அன்னமாம் பொய்கை சிலம்பாறு உடையது. சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார், பிரமன், லக்ஷ்மி வந்து வழிபட்ட திருத்தலம். பாச்சில் கூற்றத்து ஆச்சிரம்
ஆச்சிராமம் அதலின் பச்சிலாமரம் பச்சிலாசிராமம் என்று வழங்கப்படுகின்றது. திருவாசிராமம் என்று மருவி திருவாசி ஆயிற்று. கொல்லிமழவனின் புதல்விக்கு நேர்ந்த முயலகன் என்ற நோய், அதனால் வருத்தப்பட்டு தான் மனம் புரிய வேண்டிய நிலையிலே, உயிர் போகும் நிலையிலே தன் கணவர் இருப்பதைக் கண்டு இறைவன் சன்னதியிலே இட்டு வருந்தும் நேரத்திலே சம்பந்தர் அங்கு வந்து சேர்கின்றார். அப்பொழுது சம்பந்தருடைய திருப்பாடலாலே இறைவன் முயலகன் என்கின்ற நோயை தீர்த்த திருத்தலம். சந்தந்த பெருமான் இவ்விறைவனை பாடி இறைஞ்சுகையிலே துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து பனிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலமேலாம் செய்து பாச்சிலாசிரா மரத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே இலை புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே மணமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மான்மே சாந்தனி மார்பரு தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வேரது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவரி தேசங்கொழி வண்ணரோ தாழ்குழல் வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சீரே பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே புன்னெடு மர்பரு பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பேயே என்று பாடி பரவிய அக்கணம் அந்த சிறுவன் இறைவன் அருளாலே முயலகன் நோய் நீங்க பெற்று அவளை திருமணம் செய்து கொண்டு இறை தொண்டாட்டிய வண்ணம் இருந்தான். இத்தலத்து இறைவன் சுந்தரர் தன் பொன்னை மாற்றுக்குறைவதாக உரைத்து காட்ட இறைவன் மாற்றரை வரதர் என்றும் வன்னி சூழ்ந்த வனத்தில் உள்ளதர் ஆனபடியாலே சமீவனேஸ்வரர் என்றும் இறைவனே புற்குழி தண்ட ஸ்தபன மண்டபம் அதில் இருந்தவாறு மாற்றரை வரதராக பொன்னை தேய்த்து கொடுத்தான் என்று வரலாறு. உயர்ந்ததான திருப்பாச்சல் சிலாமரம் அதை கண்டு கடைசியான 63வது சிவக்ஷேத்திரம் திரு ஈங்கோய் மலை என்கின்ற இறைவனின் உயர்ந்த லீலைகளை
அடுத்து நாம் காண இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மாற்றுரை வரதர் அருளை பெற்று அவ்வழியாகவே காவேரியின் திருக்கரையை பற்றியே நாம் சென்றோமானால் முசிறி தண்டை இதை தாண்டியவுடன் குளித்தலை மாவட்டத்திலே மலை மீது மரகதாச்சலேஸ்வரர் உரைகின்றார். திரு இங்கோய் மலைநாதர், திரு விங்கநாத மலை, மரகதாச்சலேஸ்வரர், மரகதநாதர், மரகதவல்லி உடனாய உள்ளாட்சி பண்டுகின்ற திருத்தலம். புளியமரமே ஸ்தலபக்ஷம். அமிர்தத்தமுடையது அம்பிகை. அம்பிகை அகத்தியர் ஈவடிவிலே வந்து வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், நக்கீர தேவநாயனார், பரதேவ நாயனார், பட்டினத்து பிள்ளையார், செக்கிழார் இவர்கள் வந்து வழிபட்ட திருத்தலம். உயர்ந்ததான திரு விங்கநாதலை என்று தற்சமயம் வழங்கப்படும் திருத்தலம். தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறுவதற்காக வந்த சனத்குமார முனிவர் நந்திகேஸ்வரிடம் சென்று மரகதாச்சல் மலையை சுருங்க கூறி கேட்டு அதன் பெருமையினாலே உத்வேகம் கொண்டு இங்கு வந்து இறைவனிடம் அனைத்தையும் பெறுகின்றார் என்ற சரித்திரம். பிரம்மதேவன் மரகதாச்சலேஸ்வரரை பூஜித்து சிருஷ்டி தொழிலுக்கு உள்ள வலிமையை பெற்றான். உஷ்டுவம் பெருமானும் காக்கும் தொழிலுக்கு வேண்டிய சக்தியை பெற்றான் என்றும், பிரம்மன் வழிபட்டதனால் ரஜோகுணம் நீங்க வேண்டிய நிலை நீங்கிற்று. உமை வாமபாகம் பெற்ற திருத்தலம். வெங்கு ரிஷியானவர் ஓயாமல் சிவனை மட்டுமே துதித்து வர அம்பிகையை விலக்கி இறைவனை குறித்து தவம் செய்த வண்ணம் இருக்க, அம்பிகையின் உள்நோக்கு அறிந்து இறைவன் அவருக்கு வாமபாகத்தை தந்த திருத்தலம். அகத்தியர் வழிபட்ட திருத்தலம். வீதிஹோத்திரன் என்ற அரசன் தன் பாவம் நீங்க பெற்று சிவனுள் பெற்ற திருத்தலம். தீர்த்த சிறப்புடையது. நவசித்தர்கள் பூஜித்த திருத்தலம். தேன் அபிஷேகம் மிகவும் விசேடம். இந்திரன் மந்திரோபதேசம் பெற்ற திருத்தலம். முன்வினை பயனால் அன்றி இத்திருத்தலத்திலே கால் வைக்க இயலாது என்பது மகனியர்களின் கூற்று. சம்பந்தர், நக்கீர தேவநாயனார், சுந்தரர், மணிவாசக பெருமான், அப்பர் பெருமான் வந்து பாடி பரவிய திருத்தலம். அம்பிகையை வழிபட்டதினாலே சிவசக்தி மலை என்றும், நக்கீரர் இம்மலை மீது உள்ள பெருமானுக்கு ஈங்கோ எழுவது என்ற நூலை எழுதி சமர்ப்பித்த திருத்தலம். இது காவிரி வடகரையின் கடைசி திருத்தலமாகும். 63வது சிவஸ்தலம். உயர்ந்ததான பல ஆச்சரியம் மிக்க சக்திகளை வழங்கவல்ல திருத்தலம். வடகுழங்காடுதுறை பர்யந்தம் நாம் முந்தைய தினம் சந்தித்தோம். இப்பொழுது திருப்பழனம் தொட்டு திருங்கோய் மலை வரை 13 சிவாலயங்களை ஒரே நாளிலே தரிசிக்கும் மகத்தான பாக்கியம் இறையருளால் நமக்கு கட்டிற்று. அந்த வழித்தடம் பற்றியே அனைவரும் சென்று உயர்ந்த சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இத்திருத்தலத்திலே என்ற இறைவனை பாடி பரவிய சம்பந்தரின் திருவாக்கை நாம் சற்று கவனிப்போமாக. திரு ஈங்கோய் மலை மரகதாச்சலேஸ்வரரை சம்பந்தர் பாடுகையிலே, வானத்து உயர் தன்மதி தோய் சடை மேல் மத்த மலர் சூடி தேனொத்தனமெனமென் மொழிமண் விழியால் தேவி பாகமாக காணத்திரவில் எரி கொண்டாடும் கடவுள் உலகத்த ஏனத்திரள் வந்திழியும் சாரல் இங்கோய் மலையாயே என்று பாடி பரவுகின்றார். அப்பர் பெருமான் பாடுகையிலே, ஆல ஆறு சடை கணிவர் அங்கை தீயர் அழகர் படையுடையார் அம்பொத்தோள் மேல் நீரு தடவந்திடபமேறி நித்தம் பலி கொள்வர் மொய்த்த பூதம் கூறும் குணமுடையர் கோவணத்தர் கோடால வேடத்தர் கொள்கை சொல்லின் ஈடும் நடுவு முதலுமாவார் இடைமருதுமே வீடம் கொண்டாரே என்று பாடி பரவிய திருத்தலம். உயர்ந்ததான வடகரை காவேரி திருத்தலங்கள் என்கின்ற தொடர் பாகம் 5லே யதாமதி யதாசக்தி இறைவன் இறைவியின் உறைவிடம், அவர்கள் செய்த லீலைகள், அவரை கண்டு தரிசிக்க வந்த எண்ணற்ற சிவனடியார்கள், அவர்களுடைய திருவாயம்பதம் இவற்றின் வாயிலாக இறைவனின் பெருமையை நாம் ஓரளவு அனுபவித்தோம். இதன் வாயிலாக அனைவரும் உயர்ந்த சிவத்தொண்டாற்றும் பெரும் பக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இறைவன் இறைவியின் திருவடியில் இணை நிழலை வணங்கி விடைபெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்.